ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 20வது தசகம். ரிஷபதேவர் சரித்திரம். பிரியவ்ருதஸ்ய பிரியபுத்திரபூதாதாக்னீத்ரராஜாதுதிதோ ஹினாபிः त्वां दृष्टवानिष्टतमिष्टिमध्ये तवैव तुष्ट्यै कृतयज्ञकर्मा. நாராயண பட்டத்திரி இந்த 20வது தசகத்தில் ரிஷபதேவர் சரித்திரத்தை விளக்கி கூறுகிறார். இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஸ்வயம்பா மனுவுக்கு 2 புதல்வர்கள், பிரியவிருதன், உத்தானபாதன். அதில் இளையவனான உத்தானபாதனுடைய புதல்வன் தான் உன் மகாபக்தனான துருவன். மூத்த புதல்வன் பிரியவிருதனின் பேரன், அவன்தான் நாபி. பிரியவிருதனின் மூத்த குமாரன் ஆக்னீத்ரன், அன்புக்குரிய மகன். இவன் மகன் நாபி உன்னை மகிழ்ச்சி செய்ய வேண்டி வேள்வி செய்தானல்லவா, அந்த வேள்வியில் விரும்பியதை கொடுக்கும் உன்னை கண்குளிர கண்டானல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், அபீஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாண திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நாபி செய்த வேள்வியில் முனிவர்கள் உன்னை துதித்து நாபி அரசனுக்கு உன்னை போன்ற மகனை வரமாக அளிக்கும்படி வேண்டினார்கள். நாபியின் பக்தியை கண்டு நீ யாக குண்டத்தில் இருந்து வெளிவந்தாயல்லவா, உடனே அவர்களுக்கு நீ நானே மகனாக பிறக்கிறேன் என்று அவர்களுக்கு அனுகிரகித்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நாபிப்ரியாயாமதமேருதேவ்யாம் त्वमंशदो भूर्ऋषभाभिधानः अलोकसामान्यगुणप्रभाव பிரபாவிதாசேஷஜனப்பிரமோத. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நாபியின் பிரிய மனைவியான மேரு தேவியினிடத்தில் நீ ரிஷபதேவராக அவதரித்தாயல்லவா. ரிஷபர் என்ற சொல் சிரேஷ்டர் என்ற பொருள். சிறந்ததான அவதூத சந்நியாசி தர்மத்தை உலகுக்கிற்கு காட்ட வந்ததால் ரிஷபதேவர் என்ற பெயரை அடைந்தார். இப்படி அவதாரம் செய்த நீ ரிஷபதேவராக ஜனங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தாயல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், த்வயி த்ரிலோகி பிருதிராஜ்யபாரம் நிதாய நாபி சக மேருதேவ்யா தபோவனம் பிராப்ய பவன் நிஷேமி கதக்கிலானந்த பதம் பதம் தே. இந்த 4வது ஸ்லோகத்தில் நாபி அரசன் வைகுண்டம் அடைதலை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நாபி அரசன் ராஜ்யத்தை புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பின் மேரு தேவியோடு கூட தவம் செய்ய காடு சென்றான். அங்கே உன்னை வழிபட்ட பிறகு பேரின்பத்துக்கு வாழ்விடமாகவும் உள்ள உன் வைகுண்டத்தை அடைந்தான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், இந்திரஸ்த்வதுத்கர்ஷகிருதாதமர்ஷாத் வவர்ஷனாஸ்மின் ஜனனா அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா ஸ்வவர்ஷமேனத்யததா சுவர்ஷம். இந்த 5வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவரின் யோக மகிமையை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்திரன் ரிஷபதேவரிடத்தில் பொறாமை கொண்டு அஜனாபம் என்ற நாட்டில் மழை பெய்யாதபடி செய்தான். அஜனாபம் என்கிற நாடு ரிஷபதேவருடைய நாடு. அப்பொழுது நீ உன் யோக வலிமையால் இந்த நாட்டில் மழை பெய்யச் செய்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஜிதேந்திரதத்தாம் கமனீம் ஜெயந்தி மதோத்வஹன்னாத்மரதாஷயோபி அஜீஜனத்தத்ர சதம் தனூஜான் ஏஷாம் க்ஷிதீஷோ பரதோக்ரஜன்மா. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி
இந்திரன் பெண்ணை ஆன ஜெயந்தியை ரிஷபதேவர் மணந்து 100 சந்ததிகளை உண்டு பண்ணினார் என்ற சரித்திரத்தை கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்திரன் உன்னிடம் தோல்வி அடைந்த பொழுது தனது மகளான ஜெயந்தியை உனக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆத்ம ஞானத்தில் நீ இருந்த போதிலும் நீ அவளிடம் 100 புதல்வர்களை உண்டு பண்ணினாயல்லவா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். நவா பவன் யோகி வரானவான்யே த்வபாலயன் பாரத வர்ஷ கண்டான் சைகாத்வசீதிஸ்தவ சேஷபுத்ராஸ் தபோபலாத் பூசுர பூயமீயுஹு. இந்த 7வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவரின் புத்திரர்களை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ரிஷபதேவருக்கு 100 புத்திரர்கள். இவர்களில் 9 பேர்கள் சிறந்த யோகிகள் ஆனார்கள். மற்றும் 9 பேர்கள் பாரத நாட்டின் 9 கண்டங்களுக்கு அதிபதி ஆனார்கள். மற்ற 81 பேர்கள் தங்களின் சிறந்த தர்மங்களால் பிராமண பதவியை அடைந்தார்கள். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். உக்த்வா சுதேப்யோதமுனீந்திரமாத்யே விரக்தி பக்தியான்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாசச்சர்யாம். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ரிஷபதேவரின் உபதேசத்தையும் அவதூத நிலையையும் பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ரிஷபதேவராக தன் புத்திரர்களுக்கு வைராக்கியம், பக்தி, முக்தி இவற்றின் வழிகளை நன்கு உபதேசித்தாய். பிறகு நீ பாரமஹம்ச சந்நியாசியாக சந்நியாச தர்மத்தை ஏற்று மூடன், பித்தன், பேயன் ஆகியோரை போல உலவினாயல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பா பார்த்து சொல்கிறார். பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வநிரஸ்யமானஹ விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் மஹீமஹீனாத்மரசாபிலீனஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவருடைய அவதூத நிலையை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ரிஷபதேவராக ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து உலகம் முழுவதும் அவதூதராக சஞ்சரித்தாய். அவதூதர் என்றால் விஷயங்களெல்லாம் விலக்கி விடுவது என்று அர்த்தம். ஷயுப்ரதம் கோமிருகாகச்சர்யாம் சிரம் சரன்னாப்ய பரம் ஸ்வரூபம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலே த்வம் தாபான் மமாபா குருவாதநாத. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் விதேக முக்தி அடைவதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ரிஷபதேவராக ஷயவிரதத்தை கைக்கொண்டாய். ஷயு விரதம் என்றால் மலைப்பாம்பு விரதம். நீண்ட நாள் வாழ்ந்து பசு, மான், காக்கை போல வாயினால் உட்கொண்டு வாழ்ந்து நீ பேரின்ப வடிவை பெற்றாய். பிறகு உன் திருமேனி குடகு மலையில் காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்டு மறைந்தது. இப்படியுள்ள மகிமைகளை கொண்ட குருவாயூரப்பா, நீயே என் தாபங்களை நீக்கி அருள வேண்டும்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் பிரார்த்திப்போம் குருவாயூரப்பனிடம். நோயெல்லாம் போக்கி ஆரோக்கிய சௌக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.